இன்றைக்கான லஞ்ச் பாக்ஸ்க்காக பொட்டேட்டோ உப்பேரியும் லெமன் ரைஸ் தாங்க பண்ணியிருந்தேன். அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி ஸ்நாக்ஸுக்கு கோவிலில் ஆடி மாதத்துக்காக மாவிளக்கு போட்டிருந்தோம். அதோட மாவு வச்சு அப்பம் தாங்க ட்ரை பண்ணியிருந்தேன். ரொம்பவே நல்லா இருந்தது. கண்டிப்பாக இந்த மாதிரி ஒரு வாட்டி ட்ரை பண்ணுங்கள். இதுக்காக நான் ஒரு குழிக்கரண்டிக்கு கோதுமை மாவு எடுத்துக்கிட்டேங்க. ஒரு 3/4 குழிக்கரண்டிக்கு நாட்டு சர்க்கரை, ஒரு 1/4 டீஸ்பூன் உப்பு, இதையெல்லாம் நல்லா கட்டி இல்லாமல் உதுத்து எடுத்துக்கலாம். இது கூட நம்ம மாவிளக்கு மாவு எடுத்து வச்சுருக்கேங்க, அதையும் ஆட் பண்ணிக்கிறேன். நல்லா கட்டிகளெல்லாம் உடச்சி விட்டுக்கலாம். இது கூட கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம். இது கூட வாழைப்பழமும் போடலாம். ஆனால் என் பசங்களுக்கு அந்த ஃப்ளேவர் பிடிக்காது, அதனால் நான் அதை ஆட் பண்ணலை. நல்லா ஒன்று சேர கலந்துக்கலாங்க. நல்லா இந்த அளவுக்கு கலந்த உடனே இது கூட நான் முந்திரியும் பாதாமும் க்ரஷ் பண்ணி எடுத்திருக்கேன் மிக்சியில், அதையும் இதோட ஆட் பண்ணிக்கிறேங்க. இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கடாயில் நல்லா எண்ணெயை சூடாக்கிக்கலாங்க. இதை ஒரு சின்ன குழிக்கரண்டியாக ஒன்று ஒன்றா ஊற்றி எடுத்துக்கலாம். எனக்கு நல்லா புஸ்ஸுன்னு பூரி மாதிரி உப்பி வந்துடுச்சுங்க. நான் ஏற்கனவே இது ஒரு பேட்ச் பண்ணி எடுத்துட்டேன். ரொம்ப நல்லா வந்திருந்தது. 2 பக்கமும் நல்லா செவக்க வறுத்து எடுத்துக்கலாம். ஏற்கனவே ஃப்ரை பண்ணி நான் எடுத்து வச்சுருந்தது. திருப்பியும் இன்னொரு பேட்சும் போட்டு எடுத்துக்கிறேன். பொறுமையாக ஸ்லோ குக் பண்ணுங்க. அப்போ தான் உள்ளே நல்லா சாஃப்டாகவும் வெளியே நல்லா மொறுமொறுன்னு இருக்கும். எனக்கு ஒரு வாட்டியும் ஊற்றும் போதும் நல்லா பூரி மாதிரி உப்பி வந்துச்சுங்க. கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். அவ்வளோதாங்க, ஸ்நாக்ஸும் ரெடி ஆயாச்சு. நான் லஞ்ச் பேக் பண்ணிக்கிறேன். லஞ்சுக்கு லெமன் ரைஸும் பொட்டேட்டோ உப்பேரி பண்ணியிருந்தேங்க. ஸ்நாக்ஸ்க்கு அப்பமும் ராகி பிஸ்கெட் வச்சுருக்கேன். நாளைக்கு வேறு ஒரு லஞ்ச் பாக்ஸ் ரெசிபியில் மீட் பண்ணலாம். அது வரைக்கும் பாய் ஃப்ரெண்ட்ஸ்.